நீ 9 மணிக்கு தான் தூங்கணும், அப்ப 5 மணிக்கு நிறுத்தணும். ஆனா இரவு 12 மணிக்கு முன்னால எவ்வளவு தூங்குறியோ அதுக்கு 2 மடங்கு பலன். அப்பதான் கெமோமைல் டீ குடிங்க, அதுல எபிஜெனட்டின் இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி தூங்குறதுக்கு முன்னாடி குடுக்குறாங்களே சார், அதெல்லாம் வொர்க் ஆகுமா? அந்த காமிங் ஸ்லீப்பிங் லோஷன்ஸ்லாம் இப்ப நீங்க டீ சொன்ன மாதிரி. எனக்கு அதுல அனுபவம் இல்லம்மா. ஓகே. காமிங் லோஷன்ஸ், காமிங் மைண்ட் தெரியும் எனக்கு, ஆனா காமிங் லோஷன் தெரியாது. ஓகே சார். ஓகே. பிரைமரோஸ் ஆயில் கூட ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லுவாங்க. கெமோமைல் டீ குடிங்க, ஏன்னா அதுல எபிஜெனட்டின் இருக்கு. அது கூட முடிஞ்சா 5 கிராம் கிளைசின் சேர்த்து சாப்பிடுங்க. கிளைசின். ஓகே. சோ இதெல்லாம் வந்து மெக்னீசியம் கூட சேருங்க. இப்போ நீங்க அட்வைஸ் பண்ணதெல்லாம் வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அண்ட் சப்ளிமெண்ட்ஸ். டாக்டர் சொல்ற பிரகாரம் மெடிசன் சாப்பிடுங்க. ஆமா, அவங்க பிசிஷியன்ஸ் கன்சல்ட் பண்ணிட்டு மெடிசன்ஸ். ஆனா இந்தியன் விமன் predominantly இந்தியன் விமன் எல்லாருக்குமே அந்த வைட்டமின் டி வந்து கம்மியா இருக்கே சார், இன்க்ளூடிங் மீ. இவ்ளோ லைஃப் ஸ்டைல் ஃபாலோ அது நிறைய பேர் ஜெனடிக்ஸ் ப்ராப்ளம்ன்றாங்க, ஸ்கின் ப்ராப்ளம்ன்றாங்க, அப்புறம் ஒரு பர்டிகுலர் என்சைம் நம்ம ஸ்கின்னில் இல்லைன்றாங்க. இதெல்லாம் உதவி பண்ணிக்கிறதுக்கு பதிலாக வைட்டமின் டி ரொம்ப சீப்பு மாத்துற. உங்க டாக்டர் கிட்ட போய் ஒரு ப்ரெஸ்கிரிப்ஷன் வாங்கிக்கின்னு, இல்லை ப்ரெஸ்கிரிப்ஷன் இல்லாமையே எஃப்எஸ்எஸ்ஐ ஸ்டாண்டர்ட்ஸில் என்ன இருக்கோ அந்த வைட்டமின் டியை சாப்பிடுங்க. ஏன்னா அது 200 ஃபங்க்ஷனுக்கு உங்கள் உடம்புக்கு அது தேவை. நீங்கள் வந்து ஆல்மண்ட் மில்க்கு சாப்பிடலாம், பட் தட் இஸ் நாட் எ கம்ப்ளீட் மில்க். ஓட்ஸ் மில்கில் என்ன ப்ராப்ளம்னா, ஒரு 50% ஆஃப் த பாப்புலேஷன் சாப்பிடலாம், who is not intolerance to carbohydrate. ஓகே. அல்லது டயபெட்டிஸ் இல்லாதவங்க, ஃபேட் இல்லாதவங்க. ஓட்ஸ் மில்கில் இது இட் வில் ரைஸ் யுவர் இன்சுலின். காட்டன் மில்க் வந்து ஒரு கான்ட்ரோவர்சியல் சப்ஜெக்ட். நான் வந்து பருத்தி பால் குடிக்க மாட்டேன், அதுல காசை பால்னு ஒரு நச்சுத்தன்மை இருக்கு. அமெரிக்காவில் எஃப்டிஏல அதுக்கு ஒரு லிமிட்டே போட்டுருக்கான்.